மக்களே 97வது எபிசோட்ல பேர்லாம் எப்ஸ்ல எங்க போய்கிட்டு இருக்காங்கன்னா எருமலா ஊரை தாண்டி அங்கிருந்து ஊபாக்கு போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா அங்கதான் ரெபல் ஆர்மி இருக்கு, அவங்கள போய் ஸ்டாப் பண்ண போறாங்க. ஏன்னா அதனால பெரிய போரே உருவாக போகுது. பிவி அதைத்தான் தடுக்கன்னு நினைக்கான். இதுக்கெல்லாம் காரணமே குரோக்கடைல் தான். அவன் கதையை முடிச்சா போதுன்னு சொல்லிட்டு லூஃபி வேற டென்ஷன்ல போய்கிட்டு இருக்கான். நம்மளும் மாசா தான் போய்கிட்டு இருந்தான். சடனா பார்த்தா நடந்து அவனுக்கு உடம்பு ஃபுல்லா சுட ஆரம்பிச்சிருச்சு. சாப்பாடு பசிக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சோப்பரை தரதரம் எடுத்துட்டு போய்கிட்டு இருக்காங்க. இதுல ஒரு பக்கம் உசப்பு வந்து சோப்பர் வர கிட்ட அடிச்சுட்டு வரான். சோப்பர் டென்ஷன் ஆயிட்டு சடனா டிரான்ஸ்ஃபர்மேஷன் நின்னுகிட்டு இருக்கு. சோராவல இழுக்கவே முடியல. மான்சர்னு சொல்லிட்டு கத்துறாங்க அவங்க. சோப்பர் நீ பெருசா மாறினா உன்னால இழுத்துட்டே போக முடியாது சொல்லிக்கிட்டு இருக்கான். சோரோ என்ன பார்த்தாடி நீ மான்சர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம சடனா தலையை பிடிச்சு அமுக்குதான். ஒழுங்கு முடியாத சின்னதா மாறின்னு சொல்லிட்டு இருக்கான். சோரோ உன்னை சாஞ்சி சொல்லிட்டு வரான். விவி உனக்கு எதுவுமே ஆகலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். நான் வளர்ந்ததே இந்த ஊர் தான், அதனால எனக்கு இது ஒண்ணு பெருசா தெரியலன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னடா இது எல்லாமே ஹில்ஸ் மாதிரி இருக்கு, டெசர்ட்னாலே பிளாட்டா இருக்குன்னு நினைச்சு வந்தேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். ஒரு பக்கம் உசப் சில சேண்ட் வந்து இங்க இருந்து 300 மீட்டர் ஹைட்ல இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கா. விவி 300 மீட்டரா, நம்ம இதுக்குடா கிளைம் பண்ணி ஏறி போய்கிட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. இங்க உசப்போ லூஃபியோ நாக்க தொங்க போட்டு வரானுங்க. கொஞ்சோண்டு தண்ணி குடின்னு சொல்றாங்க. லூஃபிய பார்த்தா அவன் கிணறு மாதிரி எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கான். தலையில ஒரு போடுறாங்க. இதுல ஒரு பக்கம் சண்டை வர போட ஆரம்பிச்சாங்க. என்னடா சண்டை போட்டுக்கிட்டு இருக்கீங்க, உங்க ஸ்ட்ரென்த் எல்லாம் வீணாக்காதீங்கன்னு சொல்லிட்டு இருக்கா விவி. ஏஸ் பாக்கா இது என்னடா குரு, ஒரு கோமாளி குருவா இருக்கும் போலுக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். ஏஸ் அதுக்கப்புறம் நைட் ஆயிருச்சு, நடந்து களைச்சு போயிட்டாங்க. ஒரு வழியா ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லிட்டு பாக்குறாங்க அவங்க. டே இது பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபியும் உசப்பும். டே இது நாமிக்கு விவிக்கு செஞ்சதுடா, தள்ளி போங்கடா சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. உடனே நாமி சொல்லிட்டு இருக்கா காலையில் நல்லா வந்து வெயில் அடிச்சிச்சு, இப்ப என்ன குளிரடிக்கு என்னால முடியலன்னு சொல்லிட்டு இருக்கா நாமி. இதுதான் ஒரு டெசர்ட்டோட டெம்பரேச்சர், இது அப்படி பிலோ டெம்பரேச்சருக்கு போயிருன்னு சொல்லிட்டு இருக்கா. நைட் வந்து ஃப்ரீசிங் பாயிண்ட்க்கு போயிரும், இது அந்த டெசர்ட்டோட ரொம்ப டேஞ்சரஸான விஷயம் சொல்லிட்டு இருக்கா விவி. நல்ல ஸ்டார்லாம் சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். ஒரு பக்கம் சோப்பர் என்னடா நீ ஸ்டார்லாம் பார்த்தது இல்லையான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். டே நாங்க இருந்தது ஸ்னோ ஐஸ்லாண்டா, அங்கெல்லாம் இதுவெல்லாம் பார்க்கவே முடியாது, இப்பதான் முதல்ல பாக்குறேன்னு சொல்றான் சோப்பர். டே உன்னோட சூட் எனக்கு கழட்டி கொடுறான்னு சொல்லிட்டு இருக்கான் உசப். கெட்டி பிடிச்சிட்டு இருக்கான் சோப்பரை. நல்லா வாமா இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். தள்ளி போடா அப்படின்னு சொல்லிட்டு கத்துறான் சோப்பர். திரும்பி ஏன்டா இவன் மான்சரா மாறிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே ஜோரா சொல்றான் டே சோப்பர் ஒழுங்கு மரியாதை உட்காருன்னு சொல்லிட்டு இருக்கான். ஆஞ்சி வந்து திரும்பி சோப்பர் கட்டி பிடிச்சிட்டு இருக்கானுங்க. நல்லா வாமா இருக்குன்னு சொல்றானுங்க அவனுங்க. விவி வாரா உனக்கு இதெல்லாம் பார்க்க ரொம்ப சர்ப்ரைஸா இருக்கான்னு சொல்லிட்டு ஏஸ்ட கேக்குறா. நான் பார்க்கல, நான் இருக்கேன், நான் அப்படிதான் பார்த்தேன் ஃபர்ஸ்ட், ஆனா போக தான் அவனை பத்தி எனக்கு புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்றாவா. மத்திய நடந்ததை பத்தி தான் நீங்க யோசிச்சு பாத்துட்டு இருக்கீங்க. ஏன்னா பைரட் கேப்டனுக்கு எப்பவுமே மரியாதை கொடுப்பாங்க, ஆனா அந்த க்ரூமேட்ல ரொம்ப வித்தியாசமானவங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. நீ ஒரு தண்ணிக்காண்டி சண்டை போட்டாங்க அப்படிதான் நினைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இருக்காவா. ஆனா இவங்க கூட இருக்கதான் எனக்கு சில விஷயம் புரிஞ்சிச்சு, இவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எனக்கு தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு இருக்காவா. லூஃபி எப்பவுமே லூஃபி தான், அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். சின்ன வயசுல எப்படி இருந்தானோ அப்படியே தான் இப்பவும் இருக்கான். அவன் கொஞ்சம் கூட மாறலன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவனோட சின்ன தம்பி அவனை பார்த்தாலே எப்பவுமே நல்ல மர்மமான விஷயம் பண்ணிதான் அவனோட வேலையாவே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கான். அப்ப அவனை பத்தி நிறைய தெரியும் போலுக்குன்னு சொல்லிட்டு இருக்கா விவி. அவனை பத்தி எனக்கு தெரியாத விஷயமே கிடையாது, ஆனா அவனுக்கு தான் நன்றி சொல்லணும்னு சொல்லிட்டு இருக்கான். நான் அவனை பத்தி கவலைப்படுறதுன்னு சொல்லிட்டு தான் நீ யோசிச்சுக்கிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏஸ் கேட்கறான். ஆமான்னு சொல்றா. ஆனா இப்ப நான் அதை பத்தி எல்லாம் யோசிக்க தேவையில்லைன்னு சொல்றா விவி. அப்புறம் அப்படி போய்கிட்டே இருக்கு. அப்படியே பார்த்தா சடனா நண்டுல அங்க இருந்து போய்கிட்டு இருக்கு. அப்படியே டைம்ல போய்கிட்டு இருக்கு. சடனா பார்த்தா தேல் அங்க போய்கிட்டு இருக்கு. அதை லூஃபி எடுத்து விளாண்டுகிட்டு இருக்கான். இந்த தேலவனா சமைச்சு சாப்பிடலாமான்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்கானுங்க. இது பாக்கே சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டு உன்னை விவி அங்க இருந்தா வெளியே இருந்து உள்ள வாரா. பார்த்துட்டு மிரட்டான். டே லூஃபி அதை தூக்கி தூர போடுறான்னு சொல்றாவா. டே அது ஒரு ஸ்கார்பியன்டா, அது உங்களை கடிச்சு உங்க கதை முடிஞ்சிருன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. உங்களுக்கு இது வேணுமான்னு சொல்றான் லூஃபி. சடனா சுத்திக்கிட்டு வீசுறாத. வீசினோடனே அங்க இருந்து ஓடி போய்கிட்டே இருக்கு. சடனா வந்து சோப்பருக்கு ஏதோ ஒரு சத்தம் கேக்குது. சோப்பர் என்னடா ஆச்சுன்னு சொல்லிட்டு லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். உடனே சோப்பர் மேலே ஏறி பார்த்துக்கிட்டு இருக்கான். டே ஏதோ ஒண்ணு வருதுன்னு மட்டும் எனக்கு தெரியும் சொல்றான் சோப்பர். திரும்பி ஒரு புயல் காத்து அடிக்கி சூறாவளி மாதிரி சுத்திக்கிட்டு வருது. விவி அதை பார்த்துக்கிட்டே இருக்கா. பார்த்துட்டு அப்படி ஷாக் ஆகுதா. டே எல்லாருமே கல்லுக்கு பின்னாடி ஒளிங்கடா, ஒரு சாண்ட் ஸ்டாமே வருதுன்னு சொல்றாவா. எல்லாருமே ஒளி ஆரம்பிச்சிட்டாங்க. டெசர்ட்னா இப்படிதான் இருக்குமான்னு சொல்லிட்டு அவங்க டென்ட் எல்லாம் பிரிச்சு எரிஞ்சிட்டு போயிட்டு டே இது ரொம்ப டேஞ்சரஸ் சொல்லிக்கிட்டு இருக்காவா. பார்த்தா அந்த புயல் காத்துலாம் அடிச்சு முடியுது. அடுத்த நாளே விடிஞ்சிருச்சு. எல்லாரும் அப்படி மயங்கி கிடக்குறவங்க அப்படி எல்லாருமே எந்திக்கிறாங்க. ரெஸ்ட் எடுத்தது போதும் வாங்கன்னு சொல்றாங்க அவங்க. எல்லாரும் மண்ணு குளிர்ந்து வெளியே வராங்க. அடுத்து திரும்பி எப்பவும் போல நடந்து போக ஆரம்பிச்சிட்டாங்க. சாஞ்சி எனக்கு பசிக்கட சாப்பாடு கொடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். விவி சொல்றவரை உங்களுக்கு சாப்பாடே கிடையாதுன்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. விவி நீ சாப்பாடு கொடுக்க சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. டே நான் ஊபாக்கு போகிறது வந்து 10ல் 1 பங்கு தாண்டா போயிருக்கோம், இன்னும் நம்ம போகணும்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. விவி சொல்றா சரி உனக்கு பசிக்க தானே செய்யுது, அடுத்து கல்லு வரல நம்ம அங்க உட்காந்து சாப்பிடுன்னு சொல்றா. ஆனா அடுத்த ராக்ஸ் போற வர நம்ம பேப்பர் சீசர் போட்டு பார்ப்போம், அதுல எவன் தோக்கானோ அவன் தான் வந்து எல்லா முட்டையும் சுமந்துட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. டே லூசர் தான் எல்லாத்தையும் தூக்கிட்டு போகணும்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. சடனா ராக் பேப்பர் சீசர்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்கானுங்க அவனுக்கு. சடனா எல்லாத்தையும் போட்டு முடிக்கிறாங்க. ஐ வின்னு சொல்றான் லூஃபி. அவன் தான் தோத்தரவே செஞ்சுட்டான். எல்லா முட்டையும் ஒருத்தனே தூக்கிட்டு போய்கிட்டு இருக்கான். நீந்தாண்டா தோத்த, எல்லாத்தையும் தூக்கிட்டு வான்னு சொல்றானுங்க. தெரியாதனமா அந்த போல் டிஸ்ட் அவனே உள்ள வந்து மாட்டிக்கிட்டான். சடனா உசப் வந்து அவனோட ஜூமிங்க போட்டு பாத்துக்கிட்டு இருக்கான். டேய் அங்க ஒரு கல் மண்டபமா இருக்குன்னு சொல்றான். கல் மண்டபமா இந்தா நான் போறேன்னு சொல்லிட்டு நம்மள ஜெட்டு மாதிரி போய்கிட்டு இருக்கான். ஜெட்டு மாதிரி போயிட்டு ஒரு வழியா வந்து சாஞ்சிட்டான். பார்த்தா மண்டபம்லாம் கிடையாது, எல்லாமே மலையா இருக்காங்க. எல்லா மூட்டையும் எங்க சாட்சி போடுதான். அப்படி ஒரு இடத்துல இருந்து இருக்கான். என்னன்னு பார்த்தா நிறைய பறவைகளா இருக்கு, எல்லாமே அடிபட்ட கிடக்க
கிடக்க மாதிரி கிடக்கு. உடனே பக்கத்துல வரான், டே ஏதாச்சும் ஒண்ணு பேசுங்கடா, உங்களுக்கு எது டாக்டர் வேணுமான்னு சொல்லிட்டு திரும்பி லூஃபி அங்க இருந்து அனல் வேகத்துல இங்கிட்டு வரான். டே சோப்பர், அங்க டாக்டர் வரும்டா, ஏகப்பட்ட பறவைகள் வந்து பறக்க முடியாம இருக்காங்கடான்னு சொல்லிட்டு இருக்கான் லூஃபி. பேர்ட்ஸா? டே அந்த பேர்ட்ஸ்க்கு நம்ம ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்றாவா. என்னத்துக்கு இவ ஹெல்ப் பண்ண கூடாதுன்னு சொல்லிட்டு லூஃபி ஷாக் ஆகுறான். என்னன்னு பார்த்தா வந்து நிக்கிறாங்க, எல்லா பொருளும் தொலைஞ்சே பிரிச்சு அவங்களுக்குள்ளது எல்லாமே சாகுத மாதிரி கடந்துச்சு அந்த பேர்ட்ஸ் எல்லாமே. அதைத்தான் நான் பார்த்தேன்னு சொல்றான். நீ மன்னிச்சிருங்க, நான் தான் உங்களுக்கு இந்த விஷயத்த சொல்லி இருந்திருக்கணும், அதை சொல்லாமட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. இந்த வருஷாக்கி பேர்ட்ஸ் வந்து எப்பவுமே திருடத்தான் செய்யுங்க, யாரெல்லாம் டிராவலர்ஸ் வராங்களோ அவங்க எல்லாம் ட்ரிக் பண்ணி திருடுதான் அதோட வேலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா விவி. என்னடா சாகுத மாதிரி நடிச்சு நம்ம வந்து திருடிட்டு போயிருச்சா, என்னடா நடக்குன்னு சொல்லிட்டு டே லூஃபி இதுக்கு எல்லாம் காரணம் நீ தான் சொல்லிட்டு சாஞ்சி டென்ஷன் ஆயிட்டான். டே அது 3 நாளைக்குள்ள பொருள்டா, அதை போய் பறவைட்ட கொடுத்தது நிக்கியடா, நீ எடா கோமாளின்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு இருக்காம. தண்ணி சாப்பாடு இல்லாம நம்ம எப்படிடா பண்ணுவோம்னு சொல்லி கேட்டுக்கிட்டு இருக்கான். என்னை மன்னிச்சிருது, என்னோட தப்பு தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். டே இந்த பறவை கூட முளருக்கு உனக்கு இல்லன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சடனா ஜோரோ வரான், டே கொஞ்சம் நிப்பாட்டுக்கடா சொல்றான். உன்னோட எனர்ஜி மட்டும் சேவ் பண்ணு, அவனுக்கு என்ன பண்ணணுமோ பண்ணிட்டு போறான்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. சடனா உட்காந்து பிரேக் எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க, ஹீட் ரொம்ப அடிக்குன்னு சொல்லிட்டு ஒன்னு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க அவங்க. சாஞ்சி லூஃபி இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்கானுங்க. ஆனா ஆப்போசிட்ல அந்த பறவைங்க வந்து நின்னுக்கிட்டு இருக்கு, அதுக்கு எடுத்து தண்ணியை குடிச்சுக்கிட்டு இருக்கு. சடனா லூஃபி டென்ஷன் ஆயிட்டான், எங்கடா ஓடிக்கிட்டு இருக்க, உன்னை துரத்துக்கு நான் வரேன்னு சொல்லிட்டு அனல் வேகத்துல போய்கிட்டு இருக்காம. டே அதுக்கு ஏமாத்ததுக்கடா போவாதடா லூஃபின்னு சொல்லிட்டு விவி கத்துறா, நம்மள துரத்திட்டு போய்கிட்டு இருக்கான். இதுல பறந்து வர போக ஆரம்பிச்சிருச்சு. டே நில்லுங்கடா நில்லுங்கடான்னு சொல்லிட்டு லூஃபி ஜெட்டு மாதிரி போறான். சடனா பார்த்தா ஒண்ணு செதறிட்டு கீழே விழுது. என்னன்னு பார்த்தா அண்டர் கிரவுண்ட்ல இருந்து ஏதோ ஒன்று அட்டாக் பண்ண ஆரம்பிக்கி, பார்த்தா செடியா வருது. அது லூஃபிவே கடிச்சு முழுங்கிருச்சு உள்ள. லூஃபி ஆளை காணோம். என்னன்னு பார்த்தா பாஞ்சு உடச்சுக்கிட்டு நம்மளால வெளியே வந்துட்டான், பிரிச்சு எரிஞ்சிட்டான் அந்த செடியவே. என்னடா இது டெசர்ட் பிளான்டாடா, இது என்னடான்னு சொல்லிட்டு லூஃபி பாத்துக்கிட்டு இருக்கான். இதுல ஒரு பக்கம் ஒரு ஒட்டகம் வந்து நின்னுகிட்டு இருக்கு, இந்த ஒட்டகத்தையே லாக் பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. உனக்கு என்ன ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்லிட்டு லூஃபி கேக்குறான். ஆமான்னு சொல்லிட்டு தலையாட்டுது, கம் கம் பிஸ்டல் சொல்லிட்டு ஒரு அடி அடிக்கான். அந்த ஒட்டகம் இங்க நோக்கி வந்துருச்சு. நல்லவரடா நீ தப்ஸ்டடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. இதுக்கு எல்லாம் காரணம் அந்த பறவைங்க தான், அது வேணும்னே வர வச்சு என்னை மாட்ட வச்சிருச்சுன்னு சொல்லிட்டு முடிச்சுக்கிட்டு இருக்கான் லூஃபி. டே ஒட்டகம் நீ எப்படிடா இங்க வந்து மாட்டனு சொல்லிட்டு அந்த ஒட்டகத்துல பேசிக்கிட்டு இருக்காம. உடனே அந்த ஒட்டகம் அங்க பாக்கு என்னமோ ஒண்ணு அண்டர்குள்ள பொழந்துகிட்டு வருது. என்னதுடா அதுன்னு சொல்லி லூஃபி கேட்டுக்கிட்டு இருக்கான். வல்கனோ மாதிரி என்னமோ ஒண்ணு உடச்சுக்கிட்டு வெளியே வருது. அந்த ஒட்டகம் அப்படி பார்த்துட்டு ஷாக் ஆகுது. உன்னை இவங்க எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க, அந்த லூஃபி எங்கடா போனா, திரும்பி தொலைஞ்சிட்டானான்னு சொல்லிட்டு பேசுறாங்க அவங்க. டைரக்ஷனும் பார்க்க தெரியாது, எங்க நோக்கி போனானோ இவன் திரும்பி வருவானே தெரியலன்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. டே அவன் பசினால இதெல்லாம் செஞ்சிருக்கான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. திரும்பி தொலைஞ்சிட்டானான்னு சொல்லிட்டு ஜோரோ பாக்குறான். அதை நீயாடா சொல்றன்னு சொல்லிட்டு சாஞ்சி கேட்டுக்கிட்டு இருக்கான். உன்னை ஏஸ் பேச ஆரம்பிக்கான், என்னைய மன்னிச்சிருங்க, என்னோட தம்பி பண்ணதுக்கு அவன் சில நேரம் இப்படிதான் பிரச்சனை கொடுப்பான்னு சொல்லிட்டு இருக்கான் ஏஸ். ஆனா அவனுக்கு பாட்டுக்கு சிரிச்சிட்டு போய்கிட்டே இருக்கானுங்க. டே என்னதோட திரும்பி வந்து மண் புயல் வந்துருச்சான்னு சொல்லிட்டு உச பாத்துக்கிட்டு இருக்கான். நம்மால் ஒட்டகத்து மேல ஏறி வரான். டே இது ஒண்ணு மண் புயல்லாம் கிடையாடா, இது நம்ம லூஃபின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் எதுக்குடா ஒட்டகத்துக்கு மேல வரான்னு சொல்லிட்டு பாக்குறாங்க. என்னடா துரத்திக்கிட்டு வருதுன்னு சொல்லிட்டு பாக்குறானுங்க. என்ன வருதுன்னு தெரியல, ஆனா மண்ணை பிரிச்சுக்கிட்டு வருதுன்னு மட்டும் தெரியும் சொல்றான் சோரோ. பார்த்தா மண்ணுக்குள்ள இருந்து என்ன வருதுன்னு தெரியல, ஒரு பெரிய விலங்கு மாதிரி வருது. உடனே விவி சொல்றான் அது சாண்டோரோ டிராகன் சொல்றாவா. டே சாண்டோரோ டிராகன் வந்து இங்க வாழ ஒரு பள்ளிடா, அந்த சாண்டிலே வந்து ரொம்ப பெரிய இதுடா, எவன்லாம் அந்த மண்ணு பக்கம் போறானோ அவன் வந்து இறையா மாறிடுவான், அது ரொம்ப ஷார்ப்பா இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கா விவி. என்னடா இது பாக்க வித்தியாசமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துட்டு இருக்கானுங்க. பிரச்சனை கொடுக்குன்னு சொல்லிட்டு சோரோவும் சாஞ்சி பாக்குறானுங்க. அவனுக்கு அனல் வேகத்துல ஓடி வந்துட்டு இருக்கானுங்க ரெண்டு பேரும். டே உங்களுக்கு ஒரு மீட்டை தூக்கிட்டு வந்திருக்கா, இதாண்டா அந்த லிசர்ட்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் லூஃபி. பார்த்தா அதை வேணுக்குனே தான் இழுத்துட்டு வந்திருக்கான். மாக்கி ஷூட்டு கம் கம்னு சொல்லிட்டு 3 பேரும் சேர்ந்து ஒரு ஓடு போடுறானுங்க. அடிச்சடியில லிசார்டு செதறிடுச்சு. வர வர ஆன்சர்லாம் அடிக்க ஆரம்பிச்சானுடா நம்ம ஆளுங்கன்னு சொல்லிட்டு நாமி பாத்துக்கிட்டு இருக்கா. லூஃபி நினைச்சிருந்தா அங்கேயே அடிச்சிருந்துருக்கலாம், வேணுக்குன்னு இங்க வர வச்சு அடிச்சு நொறுக்கி இருந்திருக்கான். இதுல இன்னொரு சைடுல இன்னொன்னு வருது. டேய் இன்னொரு சாண்ட் டிராகனான்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்கானுங்க அவனுங்க. ஏஸ் அதை நீ பாருன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது என்னடா ரொம்ப டென்ஷன் படுத்திக்கிட்டு இருக்கு, உனக்கு விளையாடணுமான்னு சொல்லிட்டு ஏஸ் கட்டுக்கிட்டு இருக்கான். ஏஸ் அது வயிற்றுக்குள்ள போறான், சட்டனா எரிச்சுட்டு விட்டான். அதை அதுக்கப்புறம் அதை துண்டு துண்டாக்கி சமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அவங்க. பார்த்தா அங்க இருக்க கல்லையவே வந்து ஃப்ரை பேன் மாதிரி யூஸ் பண்றானுங்க. நேரடா இந்த ஒட்டகத்தை எங்க இருந்துடா புடிச்சிட்டு வந்து லூஃபின்னு சொல்லிட்டு ஜோரா கட்டுக்கிட்டு இருக்கான். ஏன்னா வந்து பறவை தேடி போனோம்ல, அந்த இடத்துல வந்து இது மாட்டிக்கிட்டு இருந்துச்சுடா, அதனாலதான் அங்க இருந்து காப்பாத்தி கூட்டு வந்தேன்னு சொல்றான். சோப்பர் அது பக்கத்துல போய் அந்த ஒட்டகத்தை பாத்துக்கிட்டு இருக்கான். டே இது நீ தானு சொல்லிட்டு சோப்பர் கட்டுக்கிட்டு இருக்கான். பார்த்தா சோப்பரை காப்பாத்தின ஒட்டகமே அதுதான். சோப்பர் இது உனக்கு தெரியுமான்னு சொல்லிட்டு கேக்குறான். டே இவன் தானே அதை காட்டார ஊர்ல இருந்து நீ காப்பாத்தினு சொல்றான் சோப்பர். ஆனா இதை நம்ம ரைட் பண்றதுக்கு யூஸ் பண்ணிக்கிடுவோமான்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாடா நம்மளுக்கு ஹெல்ப்பா தான் இருக்கும், 2 பேரும் ஏத்திட்டு போலான்னு சொல்லிட்டு இருக்கான் சாஞ்சி. அப்பனா நான் முதல்ல ஏறதுன்னு சொல்றான் லூஃபி. லூஃபி தலையவே கடிச்சிருச்சு. அது பார்த்தா அந்த கேமல் பேசுனது அப்படி சோப்பர் வந்து டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கு. வேணா உங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ண ட்ரை பண்றேன், ஆனா லிஃப்ட் கொடுக்குறேன், ஆனா ஒரு ஆண் மகன் கூட அலோடு கிடையாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அவனுங்க. சடனா சாஞ்சி லூஃபிலாம் வெளுத்து எரிய ஆரம்பிச்சிட்டாங்க. சிந்த அடிச்சு நொறுக்குறாங்க. உடனே நாமி சொல்றா சரி உனக்கு ஆண் தானே ஏறக்கூடாது, நாங்க ஏறலாம்னு சொல்லிட்டு நாமி கேட்டுக்கிட்டு இருக்கா. அது பேர் லேஷஸ். விவி நம்ம போலான்னு சொல்றாவா, இல்ல நான் நடந்தே வரேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் சொல்றதுக்கு மேல ஏறன்னு சொல்றா. பார்த்தது ஒட்டகம் அந்த 2 பேரையும் தூக்கிட்டு போகுது. மோசமான
ஒட்டகமா இருக்குன்னு சொல்லிட்டு பாத்துக்கிட்டு இருக்காங்க. சரி நம்ம சீக்கிரம் ஊபாக்கு பேரான்னு சொல்றாவா. நீங்க சீக்கிரம் வாங்கடான்னு சொல்லிட்டு அழுத்தி போய்கிட்டே இருக்கா. இவனடா நம்மள விட்டுட்டு போறான்னு சொல்லிட்டு முழிக்கிறானுங்க அவனுங்க. நாம எங்க இருந்து அழுத்தி போய்கிட்டு இருக்கா. சடனா பார்த்தா இன்னொரு திசையை கட்டுறாங்க. ஒரு கப்பல் வருது. ஆனா அந்த மண்ணுல இருந்து வந்துகிட்டு இருக்கு. அதோட எபிசோட் முடியுது. அதுக்கடுத்த எபிசோட் சந்திப்போம். மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பெல் பட்டன் மறந்து. See you bye.